ஆனால் அதுக்குள்ளே வேறு ஒரு மேட்ரு நடந்துருச்சு. பாம்பு ஒன்று கிராஸ் ஆச்சு. அவ்வளோதான். ஸ்டார்டிங் டு வில்லேஜ் ஜர்னி. ஒரு வழியா வில்லேஜ் ஃபார்முக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஹாய் மைகாஸ், ஹாய் எவ்ரிவான். ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன். வாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி மழை. நேற்று நல்ல மழைன்னு சொல்ல முடியாது, ஓகே மழை. இன்றைக்கி தண்ணி விடுற வேலை நம்மளுக்கு கம்மி. ஓகே, அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வீடியோ போட்டு வர ரொம்ப நாள் ஆகுது. உங்கள்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்லிடலான்னு. அந்த கூட நட்பு கேடு தரும்னு போன வாட்டி சொல்லியிருந்தேன். ஒரு 4 நாள் நிறைய டைம் இருந்தது. ஐ மீன் வேலை செஞ்சுக்கிட்டே யோசிக்கிற டைம் நிறைய இருந்தது. ஒரு நிமிஷம். ஆமாம், இதெல்லாம் அப்பப்போ போகிறப்போ சிப்படி போட்டோன்னா நம்மளுக்கு வேலைகள் குறையும். ஸோ இருங்க, இந்த மார்னிங் டைம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கார்டன் காட்டுறேன், ஒரு நிமிஷம். இதுதான் இந்த தோட்டம். இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். ப்ளஸ் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்தப்புறம் நிறைய அங்கே யோசனைகள் நிறைய வரும். இதெல்லாம் ஷேர் பண்ணோம், இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படின்னு. இங்கே வந்தப்புறம் நிறைய சேஞ்சஸ். ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு வந்தப்புறம் ஒரு வேளை இந்த மாதிரி இடங்கள் எனக்கு முன்னாடி கிடச்சிருந்தா ஐயோ எப்படியெல்லாம் குடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி தான் எண்ணம் போகும். சரி, நம்ம மேட்ருக்கு வரலாம். இந்த கூட நட்பு கேடு தரும்னு சொன்னேன்ல, ஆக்சுவலி அது நட்பு லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது, மார்க்கெட்டர் லிஸ்ட்டில் வேணால் சேர்க்கலாம். கூட நட்புன்றது இப்போ ஆக்சுவலி பார்த்தோன்னா யார் சொல்லியும் நம்ம குடிக்க போகிறதும் இல்லை, யார் சொல்லியும் நம்ம நிறுத்த போகிறதும் இல்லை. இதுதான் ஃபேக்ட். ஸோ யாருமே யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாத டைமில் ஒரு நண்பன் சொல்லி நீ குடித்தேன்னு நீ சொன்னினால் அந்த நண்பன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை, ஒரு ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு. நம்ம அதில் மயங்கி விழுந்துட்டுருக்கோம். இதுதான் விஷயம். ஸோ இந்த கூட நட்பு கேடு தரும் சாப்டர் மட்டும் சென்சிட்டிவான சாப்டர். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்குள்ளே இல்லாத ஃப்ரெண்ட்ஸுங்களே கிடையாது. நல்லது கெட்டது எதுன்னு நம்ம தான் பகிர்ந்து தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்கிறதுல தப்பு பண்ணிட்டா சில விஷயங்கள் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செலக்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நாட் அ மார்க்கெட்டர்ஸ். அவன் சொல்லி நீங்கள் குடிக்கக்கூடாது, மொத்தத்தில் நீங்கள் குடிக்கவே கூடாது. ஓகே, பாய். கொஞ்சம் டயர்டு, போனோம், இனிமேல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், எல்லாம் பண்ணணும். பாய் 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 பாய். நல்ல காலம். நான் இதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஒரு சின்ன க்ளீனிங் இருந்தது. குட்டி வீடியோவாக எடுக்கலாமான்னு கூட நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே வேறு ஒரு மேட்ரு நடந்துருச்சு. ஒரு இந்த பாம்பு ஒன்று கிராஸ் ஆச்சு. நான் இந்த கேமரா வந்து ஸ்டாண்டில் இருந்தது, வேறு ஒரு கேமராவில் டக்குன்னு எடுத்திருக்கேன். தெரியுதான்னு பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ரவுண்டுக்குள்ளே பாருங்கள், தலை தெரியும் பாருங்கள். இப்போ தலை தூக்கி அவர் இறக்குவார் பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிறதா அதனுடைய பாடி. இப்போ பாருங்கள், அவர் இறங்குறாரு, அதை பாருங்கள், மறைகிறாரு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. ஐயோ மீதி எபிசோடு வந்து அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இதுவே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஓகே,
நான் எப்படி இங்கே வந்தேன், எப்படி ஆரம்பித்தேன் லைஃப் ஸ்டைலு எல்லாமே தெரியும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு ஆரம்பத்திலே போட்டிருக்கேன். இதனுடைய பேஸை நம்ம வர 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 ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா வாட் இஸ் லைஃப்பில் இப்போ ஆஃப்டர் ஆல்கஹால் ஆல்சோ லைஃப் இஸ் தேர் ஃபார் எவ்ரி ஒன். அதுக்கான விஷயங்களை தொடர ஆரம்பிப்போம். ஸோ ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். இப்போ என்னுடைய நிலைமை என்ன, இனி என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் போக போகுது, இது எல்லாமே ஒரு சின்ன கிளிப்பிங்ஸாக பார்த்துருவோம் வர வர. இந்த எபிசோடு இதோட முடிச்சிடுறேன். இது வேறு லைட்டு டென்ஷன். பை பை. Subscribe and follow the channel.